கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பாவத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்ம டீல் பண்ணல, கர்த்தர் உறவாடல, ஐக்கியப்படல. நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்துவின் அடிப்படையில் ஐக்கியப்படுகிறார். எபிரேயர் 4:16 ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டைகளே சேர கடவும். எப்படி தைரியமா வாங்க? எந்த நேரத்தில்? ஏற்ற சமயத்தில், இந்த டைம் ஆஃப் நீடில். ஒரு நாள் கவனிங்க, நான் பாவம் செய்ய சொல்லலை, பாவம் செய்யற நான் விரும்பலை. ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட தேவ சமூகத்துக்குள்ள வர முடியும் தெரியுமா? சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கு, அது எப்படி முடியும்? அதனால தான் வேதம் சொல்கிறது, நம் இரக்கத்தை முதல்ல என்ன சொல்றாரு? இரக்கம் எதுக்குங்க? தகுதி, அதாவது தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு கொடுக்கறதா இரக்கம். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா வாங்க. ஏன்னா கர்த்தர் இதை பார்க்கல, சுய கிரியில பார்க்கல. நீங்க எவ்வளவு சுத்திகரிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஒப்பு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க பார்க்கல. உள்ள ஆவி. பழைய ஏற்பாட்டில் வேற. பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அவனை உடனே கொன்றாங்க. ஒன்றும் வரலை, ஒரு சனிக்கிழமை ஒருத்தன் வரலை, இன்னைக்கு ரொம்ப பேர் வரலை அப்படின்னா சாயங்காலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாளைக்கு ஃபுனரல் சர்வீஸாக நடத்த முடியும். நாளைக்கு பழைய ஏற்பாடு ஒன்றும் வரல, ஒருத்தன் சனிக்கிழமை தேவாலயம் சபை கூடுவதுக்கு வரலை, ஓய்வுனாலும் அனுசரிக்கலை. என்ன பண்ணாங்க? கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. கர்த்தர் சொன்னாருங்க, கல்லறிஞ்சு கொண்டுட்டாருங்க அவனை. ஜனங்களுக்கு மோசையிட்ட கேட்குறாங்க, அவன் வரல, என்ன பண்ணான்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, விறகு பிறக்க போயிட்டான். அவன் பெரிய பாவம், சினிமாவுக்கு போலங்க, அவன் விறகு பிறக்க போயிட்டான். பாவம் பாவம், என்ன விறகு பிறக்க போயிட்டான். இன்னொன்று அவன் என்ன செய்யலை, கட்டி வீங்கிட்டாங்க. கத்தட்ட கேட்டால் கத்தர் கல்லறிஞ்சு கொள்ளுட்டாரு. என்ன பாவம் பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு வரலங்க சர்ச்சுக்கு. ஏ உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை வேற, புது உடன்படிக்கை வேற. பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்கும் எனக்கு நடுவு நிற்கிறது உங்க பாவம்னாரு. கவனிக்கிறீங்களா? ஏசாயா 59 சொன்னாரு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நிற்கிறது மனிதனால் மீறப்பட்ட பிரமாணம். நினைச்சு பிரமாணத்தை மீறுகிறது மரணம், பிரமாணத்தை மீறினோம்னா கொல்லணும். இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது பாவம் இல்லை, குமாரன் இருக்கிறார். இன்னைக்கு சின் இல்லை, சன் இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பாவத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்ம டீல் பண்ணல, கர்த்தர் உறவாடல, ஐக்கியப்படல. நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்துவின் அடிப்படையில் ஐக்கியப்படுகிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் முழுக்க முழுக்க பிரமாணத்தின் அடிப்படையில் தான் டீல் பண்ணார். இன்னைக்கு பிரமாணம் இருக்கிறதா? பிரமாணம் விசுவாசிக்கு இருக்கிறதா? இருக்கா இல்லையா? இல்ல. அது நல்லா கவனிங்க. தாய் தகப்பனை கனப்படுத்த உலக உறவுக்குள்ள பிரமாணம் இருக்கு. நான் சொல்றேன், தேவனுக்கு உங்களுக்கு இடையே பிரமாணம் இருக்கா? அது சிலுவையில் அறையப்பட்டதுன்னு சொல்லுது. நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை சிலுவையில் ஆணி அடைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரே என்ன இருந்துச்சு? அது ஒண்ணுதான் கையெழுத்தில் இருந்துச்சுங்க. தேவனுடைய விரல்லாம் எழுதப்பட்டது, அதை சிலுவையில் ஆணி அடைத்தான் இருக்கு. இல்லை நான் பிரமாணத்தை கை கொள்ளுவேன் அப்படின்னா சனிக்கிழமைக்கு தான் போகணும். செவன்த் டேக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இப்போதான்டா நம்ம பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் 20 வருஷத்துல இன்னைக்கு தான் நம்ம ஆள் மாதிரி பேசுறாரு. நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா 7வது நாளுக்கு தான் போனோம். அதை குறித்து கொலோசியர் சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவை குறித்ததுங்கிறார். அது நாளை குறித்ததில்லை, அது கிறிஸ்துவை குறித்தது. எபிரேயர் 4 சொல்றாரு, அவர்கள் ஓய்வு நாளுக்குள்ள போலங்கிறாரு. அவர்கள் ஓய்வு நாளில் பிரவேசித்திருந்தார்கள் என்றால் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் இன்னொரு நாளை பற்றி சொல்லியிருக்க மாட்டாரேங்கிறாரு. ஓய்வு நாள் ஒரு நாள் அல்ல, ஓய்வு நாள் ஒரு நபர். அந்த நபரோட இருக்க உறவு. சொன்னது புரியுதுங்களா? தேவனை அறியதுக்கு தடையா இருக்கிறது ஒன்று சுயநீதி. கர்த்தருடைய கிரியை பார்க்கல. கிரியை அவசியமா? உலகத்துக்கு முன்பாக அவசியம். நல்ல நல்ல கிரியை இருக்கு, நல்ல உலகம் நாங்களை வாட்ச் பண்ணுதுங்க. அப்போ நான் உலகத்துக்கு முன்பாக பெர்ஃபெக்டா வாழணும். உலக உறவுகளில் பெர்ஃபெக்டா இருக்கணும், தேவனை கனப்படுத்தி வாழணும். ஆனா அதன் அடிப்படையில் கர்த்தரை ஸ்கோர் போடுற கிடையாது. அவருடைய ரத்தத்தினாலே என்னை முற்று முடிய பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக கரை திரை இல்லாதவனா நீதிமானா மாத்திருக்கிறாரு.
இன்னைக்கு ஒருவேளை தவறுனா கூட தேவசமத்துக்குள்ள போக முடியுங்க. ஒருவேளை இன்னைக்கு நல்லா கவனிங்க, பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. ஒருவேளை இன்னைக்கு பாவம் செஞ்சா கூட புது வருட வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உண்டுங்க. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு, உனக்கு கிடையாது சொல்றது கிடையாதுங்க. கர்த்தர் அளவில்லாத அன்பை கொண்டு, நிபந்தனையற்ற அன்பை கொண்டு நேசிக்கிறார்.